Hello viewers, welcome back to English Teacher channel. This is Mano. Today we are going to talk about should have, would have and would have. இந்த மூணையும் நம்ம பார்க்கலாம். இந்த மூணும் எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம பயன்படுத்தலாம், எந்த மாதிரி காலத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம், இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, should have, would have and would have. ஸோ இதை வந்து நம்ம சேர்த்து சொல்லும் போது இந்த மாதிரி சொல்றோம். பிரிச்சு சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா should have, would have, could have இந்த மாதிரி சொல்றோம். பட் இதை நம்ம சேர்த்தே சொல்லலாம். should have சொல்லலாம், would have சொல்லலாம், could have அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ இதுக்கு நம்ம தமிழ் அர்த்தம் தெரிஞ்சாதான் நம்மளால சென்டென்ஸை மேக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, should have அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இருக்கணும். ஓகே, should have சொல்லும் போது இருக்கணும். அடுத்தது பாருங்க, would have சொல்லும் போது இருக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்க could have. ஓகே, could have சொல்லும் போது இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இந்த மூணு சென்டென்ஸுமே எப்படி இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். இந்த மூணுமே நம்ம have யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகே, இந்த மூணுமே நம்ம have யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஒரு வேர்ப்ல have வந்துச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் எப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை பேசுற மாதிரி தான் இருக்கணும். சோ நம்ம இங்க should have சரி, would have சரி, could have சரி, இந்த have யூஸ் பண்ணிருக்கிறதுனால இந்த சென்டென்ஸ் இதை வச்சு நமக்கு மேக் பண்ண போற சென்டென்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை பத்தி பேசுறதா இருக்கணும். சோ பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் பத்தி பேசும்போது நம்ம should have இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ haveன்னு வந்துட்டாலே அதுக்கு அடுத்து வர்ற வேர்ப், மெயின் வேர்ப் எப்படி இருக்கணும் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் இருக்கணும். இது வந்து நம்மளுக்கு தூக்கத்துல கேட்டா கூட சொல்ல தெரியணும். have வந்துட்டா haveக்கு அடுத்து என்ன வேர்ப் வரும் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும். சோ இங்க should have சொல்லியிருக்கோம், would have சொல்லியிருக்கோம், could have சொல்லியிருக்கோம். இது எல்லாமே பாருங்க இருக்கணும்னா அப்ப அந்த விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இருக்கலாம் அப்படின்னு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்றது அதுவும் பாசிட்டிவ் ஈவென்ட் தான். இருக்க முடியும், இதுவும் பாசிட்டிவ் ஈவென்ட் தான். இதை எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும். ஓகே, சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கடுத்து வர வேண்டியது should have, would have, could have. இந்த மூணும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இந்த மூணு வேற வேற சுச்சுவேஷனுக்கு வரும், அதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இது உங்களுக்கு பேசிக்கா புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி எழுதியிருக்கேன். அடுத்து என்ன அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா தெரியும், டேக், டுக், டேக்கன். ஓகே, அந்த தேர்ட்ல வருது இல்லையா, அது எல்லாமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ரைட், ரோட், ரிட்டன். கம்ப்ளீட், கம்ப்ளீட்டட், கம்ப்ளீட்டட். ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். இது எல்லாமே என்னது அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்கிற ஒரு வேர்ப், மெயின் வேர்ப். சோ இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி மேக் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ சப்ஜெக்ட்னு வரும்போது எந்த மாதிரி சப்ஜெக்ட் வரும் அப்படின்னு கேட்டா அந்த 7 சப்ஜெக்ட்டுமே வரும். 7னா என்ன அப்படின்னா தெரியும், ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட். இது தவிர்த்து நீங்க யாராவது பேர் சொல்லி சொல்றதா இருந்தாலும் நம்ம சொல்லலாம். சோ நேம் வரலாம், நேம் வந்து மெயிலா இருக்கலாம் இல்ல ஃபீமேலா இருக்கலாம், எதுனாலும் ஓகே. சோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாமே எதுக்கு வரும் அப்படின்னா இந்த would have, should have, would haveக்கு வரும். ஓகே, சப்ஜெக்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. வேர்ப் என்ன அப்படின்னா இது வந்து ஹெல்பிங் வேர்ப் தான். சோ இந்த ஹெல்பிங் வேர்ப் என்ன வரும் அப்படிங்கிறது நம்ம அந்த சென்டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி போட்டுக்கணும். அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணணும். சென்டென்ஸை பாருங்க, ரொம்ப ஈஸியா புரியும். இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம he வச்சு யூஸ் பண்ணுவோம். ஓகே, he should have taken. இதை வச்சு எப்படினாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ he, அவன். ஓகே, he should have taken. takenங்கிறது வந்து என்ன அப்படின்னா எடுக்கிறது. சோ நம்ம should have யூஸ் பண்ணும்போது அப்ப என்ன வந்திருக்கணும், இருக்கணும். சோ அப்போ அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா அவன் எடுத்திருக்கணும். he should have taken, அவன் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தலாம். இப்போ எடுத்திருக்கணும்னு முடிக்கலாம், இல்ல எதை எடுத்திருக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம சேர்த்து எழுதலாம். that நம்ம சேர்க்கும் போது he should have taken that, அவன் அதை எடுத்திருக்கணும், அவன் அதை எடுத்திருக்கணும், இந்த மாதிரி நம்ம சொல்றோம். சோ ஒரு விஷயத்தை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம should have யூஸ் பண்றோம். அப்ப இதோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. should haveங்கிறத எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டா, நீங்க மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க, ஒரு தவற பண்ணிருப்பீங்க, பாஸ்ட்ல போய் நம்மளால திருத்த முடியாது. சோ அந்த மாதிரி நீங்க பாஸ்ட்ல செஞ்ச மிஸ்டேக், ஓகே, பாஸ்ட்ல செஞ்ச மிஸ்டேக்கு நம்ம இதை பயன்படுத்துவோம். should have வந்து எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா பாஸ்ட்ல நீங்க பண்ண மிஸ்டேக், அடுத்து பாஸ்ட்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலே என்ன செஞ்சணும், வருத்தம் தெரிவிக்கணும்.
ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு விஷயத்துக்குமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா should have பயன்படுத்துவோம். should have எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னா மிஸ்டேக், பாஸ்ட்ல நீங்க செஞ்சு வச்ச மிஸ்டேக்கையும் அதுக்கு தெரிவிக்கிற வருத்தத்தையும் நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த should have சென்டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ he should have taken, அவன் என்ன செய்யணும், எடுத்திருக்கணும்னு சொல்றாங்க. அப்போ அவன் என்ன செஞ்சிருக்கான், எடுக்காம விட்டுட்டான். அது அவனுடைய தப்பு. ஓகே, அது அவனுடைய மிஸ்டேக். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்கு நம்ம should have யூஸ் பண்ணுவோம். அதுவே பாருங்க, he would have taken. ஓகே, he would have taken அப்படிங்கும் போது இங்க would have சொன்னா எடுத்திருக்கலாம். he would have taken அப்படின்னு சொல்லும் போது அவன் எடுத்திருக்கலாம். ஓகே, இது என்ன சொன்னாங்க, எடுத்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த என்னது மிஸ்டேக், அவங்க செஞ்சு வச்ச மிஸ்டேக். ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா he would have taken, அவன் எடுத்திருக்கலாம், அவனுக்கு சான்ஸ் இருந்துச்சு, அதை மிஸ் பண்ணிட்டான். சொல்லுவாங்க இல்லையா, சான்ஸ் கிடைச்சு என்ன பண்ணிட்டான், மிஸ் பண்ணிட்டான். இந்த மாதிரி மிஸ்ஸிங் ஆக்ஷனை சொல்லும் போது would have நம்ம பயன்படுத்தணும். அது வந்து மிஸ்டேக். ஓகே, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மிஸ்ஸிங்னா வாய்ப்பை தவற விடுறது, கிடைச்ச வாய்ப்பை என்ன செய்யறது, தவற விடுறதுக்கு நம்ம would have யூஸ் பண்ணுவோம். ஆனா should haveங்கிறது வந்து மிஸ்டேக், கிடைச்ச வாய்ப்பை தப்பா பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் should have. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மிஸ்ஸிங்க்கு வேற, மிஸ்டேக் வேற. இது ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மிஸ்ஸிங் ஈவென்ட், பாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி மிஸ்ஸிங் ஈவென்ட்டுக்கு நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா would have பயன்படுத்தணும். அது மிஸ்டேக்கு பயன்படுத்தணும், இது மிஸ்ஸிங்க்கு பயன்படுத்தணும். he would have taken that, அவன் அதை எடுத்திருக்கலாம், அவனுக்கு சான்ஸ் கிடைச்சிட்டு இருந்தாலும் அவன் என்ன செஞ்சுட்டான், அதை மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். அது மிஸ்டேக்கு, இது மிஸ்ஸிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அதே சென்டென்ஸ் வச்சு would have பயன்படுத்தலாம். ஓகே, he would have taken. ஓகே, அவனால் எடுத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவன் எடுத்திருக்க முடியும். he would have taken அப்படின்னு சொல்றோம். இந்த would வந்து எதோட பாஸ்ட் டென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். canோட பாஸ்ட் டென்ஸ் என்ன அப்படின்னா would. அப்போ he would have taken. ஓகே, he would have takenனா அவனால என்ன செஞ்சிருக்க முடியும், அதை எடுத்திருக்க முடியும். அவன் எடுத்திருக்க முடியும், ஆனாலும் என்ன செஞ்சிட்டான், எடுக்கல. ஓகே, இது என்ன அப்படின்னா பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டி, அந்த விஷயம் அவனுக்கு கிடைச்சும் என்ன செஞ்சுட்டான், விட்டுட்டான். சோ இது வந்து பாசிபிலிட்டி, எபிலிட்டி, இது ரெண்டுமே சொல்லலாம். இது எல்லாமே என்ன அப்படின்னா பாஸ்ட்ல நடக்கிற விஷயங்கள், அதை மறந்துடக்கூடாது. சோ ஹேவ் வந்துட்டாலே அந்த விஷயம், அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பாஸ்ட்ல தான் இருக்கும். அப்போ would haveங்கிறது வந்து பாசிபிலிட்டி, எபிலிட்டி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அதாவது ஒரு விஷயத்த வந்து அவங்களால அதை என்ன செஞ்சுக்க முடியும், செஞ்சிருக்க முடியும். அதுக்கு பாசிபிலிட்டி இருந்தது ஆனா செய்யல, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், எபிலிட்டி இருந்தது, அவங்க அதை பயன்படுத்திக்கல. இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம would have யூஸ் பண்ணுவோம். முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கேன்னும் போது முடியும், அதுவே பாஸ்ட்ல முடிஞ்சிச்சு இருந்தாலும் அவன் என்ன செய்யல, அதை செய்யல அப்படின்னு சொல்றதுக்கு பயன்படுத்துறதுதான் would have. would haveங்கிறது வந்து மிஸ்ஸிங். ஓகே, ஒருவேளை அவனால முடிஞ்சிருக்கலாம், இல்ல முடியாம இருக்கலாம், ஆனாலும் அந்த விஷயத்த அவன் மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு பயன்படுத்துறது. பட் இந்த விஷயம் அவனால முடியும். ஓகே, அது அவனால அந்த கேபபிலிட்டி இருக்கு, அந்த எபிலிட்டி அவனுக்கு இருக்கு, இருந்தாலும் அதை என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா மிஸ் பண்றது. அந்த மாதிரி சொல்றது தான் நம்ம இங்க could have யூஸ் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் should have எங்க யூஸ் பண்ணணும், could have எங்க யூஸ் பண்ணணும், would have எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். should haveங்கிறது வந்து மிஸ்டேக், நீங்க பாஸ்ட்ல பண்ண மிஸ்டேக்கு சொல்றது. அதுவே would haveங்கிறது வந்து நீங்க பாஸ்ட்ல பண்ண மிஸ்ஸிங் ஈவென்ட்ட பத்தி சொல்றது. அதுவே would haveங்கிறது வந்து உங்களால பாஸ்ட்ல அதை முடிஞ்சிருக்கும், எபிலிட்டி இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு, இருந்தாலும் நீங்க அதை விட்டுட்டீங்க, அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம could have யூஸ் பண்ணணும். சோ இதை நம்ம டேக்கன் வச்சு தான் பார்த்திருக்கோம். பட் மத்ததையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்றேன், மத்ததெல்லாம் நீங்களா எந்தெந்த பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் எல்லாம் போட்டு சென்டென்ஸை மேக் பண்ண முடியுமோ அதை நீங்க மேக் பண்ணுங்க. முடிஞ்சா என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது வந்து நம்ம ஒரு பேர் வச்சு எழுதலாம், ரேவதி. ஓகே, ரேவதி should have written. ரேவதி should have written. ரிட்டன்னா என்னது, எழுதுறது. should have யூஸ் பண்ணியாச்சு, அப்ப எழுதி இருக்கணும். ரேவதி எழுதி இருக்கணும். சோ நீங்க இதுல வந்து அடிஷனலா ஏதாவது லெட்டர்னு போட்டீங்கன்னா த லெட்டர் அப்படின்னு நீங்க அடிஷனலா சேர்க்கும் போது ரேவதி கடிதத்தை எழுதி இருக்கணும். ரேவதி should have written the letter. ரேவதி கடிதத்தை எழுதி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ரேவதி would have written. ஓகே, அப்படி would have written சொல்லும் போது நம்ம என்ன செய்ய, எழுதி இருக்கலாம். ஓகே, ரேவதி would have written the letter. ரேவதி கடிதத்தை எழுதி இருக்கலாம், அது எழுதி இருக்கணும், இது எழுதி இருக்கலாம் அப்படின்னு சொல்றது. ரேவதி would have written the லெட்டர், அப்ப ரேவதி அந்த கடிதத்தை எழுதி இருக்க முடியும். ஓகே, இப்ப இந்த மூணுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு நீங்க மத்ததை எழுதிக்கோங்க. நம்ம ஃபைனலா ஸ்போக்கன் பார்த்துக்கலாம். சேது, சேது should have spoken English.
சேது ஆங்கிலம் பேசி இருக்கணும். சேது should have spoken English அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவே சேது would have spoken English அப்படின்னு சொல்லும் போது சேது ஆங்கிலம் பேசி இருக்கலாம். அது பேசி இருக்கணும், இது பேசி இருக்கலாம். ஓகே, அதுவே இது would have spoken English. சேது ஆங்கிலம் பேசி இருக்க முடியும் அப்படின்னு சொல்றதா, சேது ஆங்கிலம் பேசி இருக்க முடியும், அந்த பாசிபிலிட்டி இருக்கு, அந்த மாதிரி சொல்றதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். should have, would have and could have இந்த மூணும் எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு பயன்படுத்துறது, எந்த மாதிரி சென்டென்ஸை மேக் பண்றது. இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளோட நம்ம சென்டென்சஸ் ஃபினிஷ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அடிஷனல் நீங்க எதுனாலும் போட்டு இதை மேக் பண்ணணும், ஆனா அந்த சென்டென்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்கணும். அந்த மாதிரி போட்டு நம்ம சென்டென்ஸை மேக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மூணுக்குமே எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும், அடுத்து இந்த ஹெல்பிங் வெர்ப்ஸ் வரும், அதுக்கடுத்து நம்மளுக்கு வர்றது மெயின் வெர்பான பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும், அதுக்கடுத்து நம்மளுக்கு தேவையான ஆப்ஜெக்டை நம்ம தான் அடிஷனலா போட்டு சென்டென்ஸை மேக் பண்ணிக்கணும். இதுதான் இதோட பேசிக். ஓகே, இந்த பேசிக் தெரிஞ்சாலே இதை வச்சு நம்ம சென்டென்ஸை ஈஸியா மேக் பண்ணிடலாம். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வேணும்னா நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வாக்கியத்தை பாருங்க, நான் முன்பே மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழை பொறுத்தவரையிலையும் நம்ம நினைச்ச மாதிரியே நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. இது எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, கேட்டிருக்க வேண்டும் அப்படின்னாலும் சரி, இருக்கணும்னு பார்த்தோம் இல்லையா, அதேதான். ஓகே, வேற ஒண்ணு கிடையாது. கேட்டிருக்கணும் அப்படின்னாலும் சரி, கேட்டிருக்க வேண்டும் அப்படின்னாலும் சரி, ஒரே சுச்சுவேஷன்ஸ் தான். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா should have நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ கேட்டிருக்கணும்னாலும் சரி, கேட்டிருக்க வேண்டும்னாலும் சரி ஒண்ணுதான். அதே மாதிரி இங்க சொல்லி இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இங்க பாருங்க, எடுத்திருக்கணும். ஓகே, எல்லாமே ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இங்க எடுத்திருக்கணும்னு கொடுத்துட்டாங்க. சோ இங்க சொல்லி இருக்க வேண்டும், கேட்டிருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம தான் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஓகே, புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சென்டென்ஸை மேக் பண்றது ஈஸி. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணலாம். இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா கேட்டு இருக்கணும். ஓகே, இருக்கணும் அதை நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான், அடுத்து இருக்கணும். நானுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐ. இருக்கணும் இது நம்ம எந்த சென்டென்ஸ் பார்த்தோம், should have. இருக்கணும் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், should have. இது வந்து என்ன அப்படின்னா பாஸ்ட்ல நடந்த மிஸ்டேக். ஓகே, இறந்த காலத்துல நடந்த தவறுகளை சொல்றதுக்கு நம்ம இதை நம்ம பயன்படுத்தி should have நம்ம பயன்படுத்துவோம். அப்போ இங்க மன்னிப்பு கேட்கறது வந்து என்ன அப்படின்னா, பாஸ்ட்ல அவங்க என்ன செஞ்சிருக்கணும், செஞ்சதே மிஸ்டேக், அதுக்கு மன்னிப்பு கேட்கறது அதையும் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. சோ நான் முன்பே மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும், தவறுகளை சொல்றதுக்கு நம்ம should have பயன்படுத்துவோம். சோ இருக்கணும் அப்படிங்கறது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா should have. should have, should haveங்கிறது இருக்கணும். என்ன இருக்கணும், கேட்டு இருக்கணும். இங்க வந்து கேட்டு இருக்கணும்னு போட்டிருக்கு. இங்க என்ன கேட்கணுமோ அதையும் சேர்த்துதான் நம்ம எழுதணும். கேட்கறத மட்டும் போடக்கூடாது. இங்க என்ன கேட்கிறாங்களோ அதையும் சேர்த்துதான் எழுதணும். அப்போ மன்னிப்பு கேட்க, மன்னிப்பு கேட்டு இருக்கணும். சோ இந்த கேட்டு இருக்கணும்க்கு தான் நம்ம என்ன போட்டோம் அப்படின்னா should have நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப என்ன கேட்கணும், மன்னிப்பு, apologize அப்படி சொல்லுவோம். அதுவே பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல apologized, apologizedன்னு சொல்லுவோம். ஓகே, மன்னிப்பு கேட்கிறது. எப்ப கேட்டிருக்கணும், முன்பே. முன்பே அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம், இயர்லியர். இயர்லியர முன்பே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, I should have apologized earlier. நான் முன்பே மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, நீங்கள் உண்மையை சொல்லி இருக்கணும் அப்படின்னாலும் சரி, சொல்லி இருக்க வேண்டும் அப்படின்னாலும் ஒண்ணுதான். இது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நீங்கள். நீங்கள்ங்கும் போது யூ, சப்ஜெக்ட் வந்து யூ. இருக்க வேண்டும் அப்படிங்கறது என்ன சொல்லுவோம், should have. should have. இங்க வெர்ப் என்ன அப்படின்னா சொல்றது. ஓகே, சொல்றதுதான் என்ன வெர்ப். சொல்றதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா told. ஓகே, சொல்றத பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல told அப்படின்னு சொல்லுவோம். you should have told. நீ சொல்லி இருக்கணும். என்ன சொல்லி இருக்கணும், உண்மையை. சோ அத அடிஷனலா சேர்க்க போறோம். சோ the truth. உண்மையை சொல்லி இருக்கணும், நீ உண்மையை சொல்லி இருக்கணும் அப்படிங்கறத you should have told the truth. நீ உண்மையை சொல்லி இருக்கணும், அந்த மாதிரி சொல்றதுக்கு இதை பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது பாருங்க, மோகன் ஒரு குடையை எடுத்திருக்கணும். ஓகே, மழை வந்துச்சா என்னமோ தெரியல, ஒரு குடை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுவும் என்னது அப்படின்னா பாஸ்ட்ல பண்ண மிஸ்டேக் தான். ஓகே, இதுவும் பாஸ்ட்ல பண்ண மிஸ்டேக் தான். உண்மையை எப்ப சொல்லணுமோ அந்த டயத்துல சொல்லணும். ஆக்சுவலா லைஃப்ல பொய் சொல்றது எவ்வளவு தப்போ அதை விட பெரிய தப்பு என்னன்னா உண்மையை மறைக்கிறது.
அதுவும் தப்பு. நிறைய பேர் பொய் சொல்லாதீங்கன்னு மட்டும்தான் குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்ப்பாங்க. உண்மையே மறைக்க கூடாதுன்னு யாருமே சொல்லுறது கிடையாது. சோ அதையும் சொல்லுங்க. இப்போ மோகன் ஒரு குடையை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் அவங்க பாஸ்ட்ல பண்ண மிஸ்டேக். சோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதலாம். இத சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா மோகன். மோகன் எடுத்திருக்கணும். சோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு should have. எடுத்திருக்கிறது, எடுக்கிறது என்ன சொல்லுவோம்? taken. எதை எடுக்க சொல்றாங்க? குடையை, ஒரு குடையை, ஒரு குடை. இங்க குடைங்கிறது வந்து அம்பர்லா. குடைய அம்பர்லான்னு சொல்லுவோம். இங்க வந்து வால் சவுண்ட் வந்ததுனால ஆன் யூஸ் பண்றோம். ஓகே, ஆ போடக்கூடாது, ஆன் தான் போடணும். ஆ வந்து கான்சனன்ட் சவுண்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஆனா ஆன் வந்து வால் சவுண்டுக்கு யூஸ் பண்ணுவோம். வால்ஸ்னா தெரியும். வபல்ஸ்னு சொல்லுவாங்களே அதுதான். 5 வால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 5 வால்ஸ் தவிர மத்த இருக்கிற 21மே என்ன? கான்சனன்ட். சோ இங்க வால் சவுண்ட் வந்ததுனால நம்ம ஆன் யூஸ் பண்றோம். மோகன் should have taken an umbrella. மோகன் ஒரு குடையை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். சோ இப்ப should have வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது அப்படின்னு தெரிஞ்சாச்சு. இதே மாதிரி நம்ம would have வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. சுரேஷ் வீட்டை வாங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இருக்கலாம்ங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா would have யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயத்தை இருக்கலாம் நம்ம சொல்லும் போது would have யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ சுரேஷ் வீட்டை வாங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா சுரேஷ் தான். ஓகே, சுரேஷ்னு சொல்லும் போது சப்ஜெக்ட் சுரேஷ் அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்தது இருக்கலாம் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். இருக்கலாம்ங்கிறதுக்கு இங்க என்ன போடணும் அப்படின்னா would have. இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம should have யூஸ் பண்ணோம். இருக்கலாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாஸ்ட்ல நீங்க மிஸ் பண்ண ஈவென்ட். ஓகே, மிஸ்ஸிங் ஈவென்ட் சொல்லும் போது நம்ம இதை பயன்படுத்துவோம். அப்போ would haveங்கிறது வந்து இங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா எதையோ மிஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா வீட்டை வாங்க மிஸ் பண்ணிட்டாங்க. சுரேஷ் would have. would haveங்கிறது இருக்கலாம். என்னது இருக்கலாம் அப்படின்னா வாங்கி இருக்கலாம். வாங்குறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா சுரேஷ் would have bought. சுரேஷ் வாங்கி இருக்கலாம். என்ன வாங்கி இருக்கலாம்? வீட்டை. சோ the house. the house. இந்த சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட் மாதிரி தெரியுது இல்லையா? ஓகே, வெரி குட். சுரேஷ் வீட்டை வாங்கி இருக்கலாம். அவன் வாங்கி இருக்கலாம், ஆனாலும் என்ன செய்யல, வாங்கல. அப்ப ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அந்த மாதிரி ரீசன் சொல்லும் போது நம்ம கம்மா போட்டு நெக்ஸ்ட் வேண்டியதை நம்ம எழுதிக்கலாம். என்ன அப்படின்னா போதுமான அளவு பணம் இல்லை. அப்ப இதை நம்ம என்ன வச்சு எழுதலாம் அப்படின்னா இஃப் கிளாஸ் வச்சு எழுதலாம். ஓகே, போதுமான அளவு பணம் இல்லை, இதை நீங்க சேர்த்துக்கோங்க. போதுமான அளவு பணம் இல்லை அப்படிங்கிறத நீங்க சேர்த்துக்கோங்க. பட் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, போதுமான அளவு பணம் இல்லை அப்படிங்கும் போது போதுமான அளவு பணம் இருந்திருந்தால், ஓகே, போதுமான அளவு பணம் இருந்திருந்தால் சுரேஷ் வீட்டை வாங்கி இருக்கலாம் அப்படின்னு நம்ம எழுதலாம். சோ போதுமான அளவு பணம் இருந்தால் அப்படிங்கும் போது நம்ம இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி இதை எழுதலாம். ஓகே, இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி எழுதலாம். இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம திரும்ப என்ன செய்யணும்? சப்ஜெக்ட் போடணும். அந்த சப்ஜெக்ட் சுரேஷ்னு போடக்கூடாது, ஹி அப்படின்னு போடணும். பணம் இருந்திருந்தால் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல தான் நம்ம எழுதணும், பாஸ்ட் டென்ஸ்ல எழுதக்கூடாது. சோ பணம் இருந்திருந்தால் அப்படிங்கும் போது ஹேட் யூஸ் பண்ணணும். ஹேட்ங்கிறத யூஸ் பண்ணிட்டாலே அது என்னது? பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதுவும் இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கு. he had enough money. enough moneyனா போதுமான அளவு பணம். போதுமான அளவு பணம் சொல்லுவாங்க இல்லையா? சோ enough money. சோ இந்த சென்டென்ஸ் மட்டும் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா he had enough money. அவனிடம் போதுமான அளவு பணம் இருந்தது அப்படிங்கிற சென்டென்ஸை குறிக்கும். ஆனா இஃப் நம்ம சேர்க்கும் போது பணம் இருந்திருந்தால் அப்படிங்கிறது மாறிடும், சென்டென்ஸே மாறிடும். சோ அந்த ஒரு இஃப் மட்டும் நம்ம சேர்க்கறதுனால அந்த இதே மாறிடுது பாருங்க. he had enough moneyன்னு சொல்லும் போது போதுமான அளவு பணம் அவனிடம் இருந்தது அப்படிங்கிறது மாதிரி வரும். அதுவே இஃப் சேர்க்கும் போது போதுமான பணம் அவனிடம் இருந்திருந்தால் அந்த மாதிரி மாறிடும். சோ இப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா போதுமான அளவு பணம் அவனிடம் இருந்திருந்தால் சுரேஷ் என்ன செஞ்சிருப்பான்? வீட வாங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி சென்டென்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம தான் எழுதணும். நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கிறவங்களா இருந்தா சென்டென்ஸை டபுள் சென்டென்ஸா எப்படி மாத்துறதுங்கிறத நீங்க கத்துக்கணும். அப்படி கத்துக்கிட்டாதான் நீங்க சென்டென்ஸை மேக் பண்றது ஈஸியா இருக்கும். ஃப்ளூவென்ட்டுக்கும் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சிம்பிளா இருந்த சென்டென்ஸை நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி டபுள் சென்டென்ஸா மாத்திருக்கோம். எதை வச்சு அப்படின்னா இஃப் கிளாஸை வச்சு. சுரேஷ் would have bought the house if he had enough money. அவனிடம் என்னது? போதுமான அளவு பணம் இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பான்? வீட்டை வாங்கியிருப்பான். யாரு? சுரேஷ். ஓகே, சோ இப்ப இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். அடுத்தது பாருங்க, நாங்கள் கடற்கரைக்கு சென்றிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா மிஸ்ஸிங் ஈவெண்ட். கடற்கரைக்கு சென்றிருக்கலாம், ஆனா இப்ப அவங்க என்ன செய்யல, கடற்கரைக்கு போகல. அதை குறிக்கிறது தான் இந்த ஈவெண்ட். ஓகே, இப்ப நாங்கள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வீங்கிறது நாங்கள். அடுத்து இருக்கலாம், இருக்கலாம்ங்கிறதுக்கு would have, இருக்கலாம்ங்கிறது would have. என்ன செஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க, சென்றிருக்கலாம். செல்றது என்ன சொல்லுவோம், go. அதோட past participle gone. ஓகே, we would have gone. நாங்கள் சென்றிருக்கலாம். எங்க சென்றிருக்கலாம், கடற்கரைக்கு. கடற்கரைக்கு இக்குன்னு சொல்லும் போது to the beach, to the beach, கடற்கரைக்கு சென்றிருக்கலாம். ஓகே, இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா இன்கம்ப்ளீட்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. நாங்கள் கடற்கரைக்கு சென்றிருக்கலாம், ஆனால் அவங்க போகல. அப்ப அதுக்கு ரீசன் வேணும் இல்லையா? அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா மழை பெஞ்சிட்டு இருக்கும். அதோட ரீசன் என்ன அப்படின்னா ஆனால் மழை பெய்தது, ஆனால் மழை பெய்தது. கடற்கரைக்கு போலான்னு பிளான் பண்ணாங்க, என்ன செஞ்சிருச்சு, மழை வந்துருச்சு. இதுவும் மிஸ்ஸிங் ஈவெண்ட் தான். ஓகே, நாங்க கிளம்பிட்டு இருந்தோம், டக்குன்னு மழை வந்துச்சு, அதனால என்ன செய்யல, கடற்கரைக்கு போகல. ஆனா செஞ்சிருக்கலாம், மழையா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், கார்ல ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப வந்து ஆனால் மழை பெய்தது, அதை நம்ம அடிஷனலா எழுதணும். ஆனால்ங்கும் போது நம்ம என்ன செய்யணும், பட் கமா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிங்கிங் வேர்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கமா போட்டு எழுதிக்கலாம். பட் இட், இது வந்து பாஸ்ட்ல இருக்கு, இட் ரெயின்ட், மழை பெய்தது, இட் ரெயின்ட். ஓகே, இது வந்து சிம்பிள் பாஸ்ட்ல தான் இருக்கு. சோ நாங்கள் கடற்கரைக்கு சென்றிருக்கலாம், ஆனால் மழை பெய்தது. இது மழை பெய்ததுங்கிறது, மழை பெய்தது அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் தான். சோ அதனால நம்ம சிம்பிள் பாஸ்டாவே நம்ம எழுதிட்டோம். we would have gone to the beach but it rained. நாங்கள் கடற்கரைக்கு சென்றிருக்கலாம், ஆனால் மழை பெய்தது. இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம would have யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது could have. சோ இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, மீனா ஒரு சிறந்த பாடகியாக இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மீனா சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா மீனா, இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு could have. could haveனா இருக்க முடியும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருந்திருக்க முடியும். இந்த இருந்திருக்கன்னு சொல்றது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா be verb சொல்லுவாங்க. be verbனா தெரியும், am, is, are, was, were இதெல்லாமே என்ன அப்படின்னா be verb. அப்போ இருந்திருக்கு அப்படிங்கும் போது be verb ஓட past participle என்னதான் வரும் அப்படின்னா been. been தான் இதோட past participle. அப்போ மீனா could have been, மீனா இருந்திருக்க முடியும். எப்படி இருந்திருக்க முடியும் அப்படின்னா ஒரு சிறந்த பாடகியாக. ஓகே, ஒரு சிறந்த பாடகியாக அப்படின்னு சொல்லும் போது a great singer, a great singer. மீனா could have been a great singer. மீனா ஒரு சிறந்த பாடகியாக இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவன் விருந்திற்கு சென்றிருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க அவன்ங்கிறதுதான் சப்ஜெக்ட். அவன் சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், he யூஸ் பண்ணுவோம். ஓகே, இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு could have, இருக்க முடியுங்கிறதுக்கு could have. இங்க சென்றிருக்க, இங்க சென்றிருக்க அப்படின்னு சொல்லும் போது அதுதான் இங்க மெயின் verb. செல்றதை நம்ம என்ன சொல்லுவோம், go. சோ past participle gone. எதுக்கு சென்றிருக்க முடியும்னு சொல்றாங்க அப்படின்னா விருந்திற்கு. சோ விருந்திற்கு இக்குன்னு சொல்லும் போதே நம்ம to யூஸ் பண்ணிடுவோம், to the party. அவன் விருந்துக்கு சென்றிருக்க முடியும், ஆனாலும் என்ன செய்யல, போகல. இந்த சென்டென்சஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு விஷயத்த செய்யல, முடியல, அந்த மாதிரி விஷயத்த சொல்றதுக்கு பயன்படுத்துறோம். இது வந்து பெரும்பாலும் சிங்கிளா வராது, டபுள் சென்டென்ஸா வரும். சோ அவன் விருந்திற்கு சென்றிருக்க முடியும், ஆனாலும் அவன் என்ன செய்யல, போகல. அப்ப ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட நம்ம சென்டென்ஸா மேக் பண்ணிக்கலாம். could have யூஸ் பண்ணும் போதே நம்மளுக்கு பாசிபிலிட்டி, எபிலிட்டி இன் தி பாஸ்ட். பாஸ்ட்ல நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் முடிஞ்சிருக்கும், அதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு, அதுக்கான எபிலிட்டியும் இருக்கு. இருந்தாலும் அதை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இருந்தாலும் அதை அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, செய்யாம விட்டுருக்காங்க. சோ இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ரகு விளையாட்டை வென்றிருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ரகு தான் சப்ஜெக்ட். சோ ரகு இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு could have. could haveனா இருக்க முடியும், என்ன செஞ்சிருக்க முடியும், வென்றிருக்க. சோ வெல்றத என்ன சொல்லுவோம், win. சோ winோட past participle won. ஓகே, ரகு would have won. எதை வென்றிருக்கன்னு சொல்றாங்க அப்படின்னா விளையாட்டை. சோ the match, the match. அவன் விளையாட்டை வென்றிருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இத பயன்படுத்தலாம். ரகு could have won the match, விளையாட்டை வென்றிருக்க முடியும். சோ இந்த சென்டென்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஓகே, could have நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா
பாஸ்ட்ல ஒரு விஷயங்கள் நம்மளால முடிஞ்ச விஷயங்களை நம்ம செய்யாம விட்டுருப்போம். அந்த மாதிரி இதுக்கு நம்ம could have யூஸ் பண்றோம். should have வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாஸ்ட்ல நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ். ஓகே, அதுக்கெல்லாம் நம்ம should have யூஸ் பண்ணுவோம். அதுவே would have நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாஸ்ட்ல நம்ம மிஸ் பண்ண ஈவெண்ட். ஓகே, ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்திருக்கும், கிடைச்சிருக்கும், இருந்தாலும் நம்ம அதை என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா மிஸ் பண்ணிருப்போம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம would have யூஸ் பண்ணணும். இப்போ should have, would have, could have இதெல்லாம் எங்க பயன்படுத்தணும், எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு பயன்படுத்தணும், எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரோட அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Do you want to more informations about this topic? Let me add the comment. Do you like this video? Please click on like button, share it with your friends and family. Subscribe for upcoming videos. Thank you for watching. See you on next video. Bye for now. Keep watching, keep practicing and keep smiling.